செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கம்பராமாயணத்திலே எங்களுக்கு பிடித்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புகழோடு ஐவரானோருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அறிவிக்கிறார். சரிங்க பாரு, சரிங்க பாரு சார், சரிங்க பாருங்க, சரிங்க பாருங்க சார். அம்மா வரும் இலக்கிய பெருநாள். இந்த திருநாளுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக. நன்றி நவிலும் நேரம் கோ பார்த்தசாரதி. இலக்கிய பெருநாள். இந்த திருநாளுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்பதில் பொன்னமராவதி முத்தமிழ் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம். கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கவி காலம் வேகம் என்னும் வம்பன் இருந்தான். வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள். அலம்படுத்த தக்கோன் இளங்கோ, தமிழ் குடித்து உயிர் நீத்த பல்லவனாம் நந்தி, பாட்டெடுத்த அவன் தம்பி அனுபவித்து காதல் அள்ளி மணக்கவிடும் திருகூட ராசப்பன் தேரெழுந்தோர் கம்பளைக்கே ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கடியும் தந்து தமிழர்கள் மூவருமே காத்திருந்த வாசலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியர் எல்லாமும் தமிழிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்துணை பேரையும் வண்ண தமிழால் வாஞ்சையோடு வரவேற்பதில் பொன்னமராவதி முத்தமிழ் பாசறை வணங்கி வரவேற்கிறது. இப்பொழுது முதல் நிகழ்வு அரங்கேற்றம். அரங்காவலர் குழு தலைவர் அருவே மாணிக்கவேல் அவர்கள், பாசறை செயலாளர் பழ தேனப்பன் அவர்கள், சதாசிவம் அவர்கள், பாசறை பொருளாளர் கோ பார்த்தசாரதி அவர்கள், விழா குழு தலைவர் புலவர் ஆ கருப்பையா அவர்கள், மேனாள் தலைவர்கள் மூசு நடராஜன் அவர்கள், மருத்துவர் சு மதியழகன் அவர்கள், கி ரமேஷ் அவர்கள், சே பாலமுரளி அவர்கள், புரவலர் புலவர் சே செவந்தியப்பன் அவர்கள், புலவர் பழ சிதம்பரம் அவர்கள், வட்டாட்சியர் வணக்கத்திற்குரிய சாந்தா மேடம் அவர்கள், பேரூராட்சி தலைவர் சுந்தரி அழகப்பன் அவர்கள், புரவலர் ஆ அழகப்பன் அவர்கள், உறுப்பினர் தி ராஜா அவர்கள், விருதாளர்கள் மோ பாலசுப்பிரமணியம் அவர்கள், பெரிய அழகம்மை அவர்கள், சி பசுபதி அவர்கள், இவர்கள் மேலிருந்து
சிறப்பு விருந்தினரை, பெருமைமிகு விருந்தினரை வரவேற்க மாண்புமிகு தமிழ்நாடு கனிமவளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் வணக்கத்திற்குரிய எஸ். ரகுபதி அவர்கள் இப்பொழுது அரங்கேறுகிறார். மொழி என்பது வெறும் காகிதத்தின் முகத்தில் எழுதும் வரி அல்ல, அது சமூகத்தின் முகவரி. மொழி வெறும் சத்த காற்று அல்ல, அது பண்பாட்டின் உயிர் மூச்சு. மொழி வெறும் அர்த்தங்களின் ஆடை அல்ல, அது இனத்தின் மான ஆடை. விழி இழந்தவன் காட்சியை இழக்கிறான், வழி இழந்தவன் வீட்டை இழக்கிறான், மொழி இழந்தவனோ தன் முகத்தையே இழக்கிறான். தாய்மொழி என்பது வெறும் சப்தம் அல்ல, அது சப்த வடிவிலான தாயின் ரத்தம். தாய்மொழி என்பது வெறும் சப்தம் அல்ல, அது சப்த வடிவிலான தாயின் ரத்தம். அப்படிப்பட்ட மொழி, தாய்மொழியாம் தமிழ் மொழியின் அன்னைக்கு மரியாதை செய்யும் நேரம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு தமிழ்நாடு அரசின் தென்றல் மனம் கசிந்து உச்சில் குடிபுகுந்து குழவுவது போல் யாப்பெனும் அச்சில் குடியிருக்கும் அறமகளே செந்தமிழே, என்னாலும் எச்சில் குடியிருக்கும் என் நாவுக்கு இறங்கி வர உன்னை வணங்குகிறேன். உயிர் தமிழே நீ வாழ்க. பல வரலாற்று சிறப்புகளை கொண்டு படை தளபதியை கொண்டாடுவதற்கு 10 நாள் விழா எடுக்கிற ஒரே ஊர் தமிழகத்தில் சிறப்புமிக்க ஊர் என்று போற்றப்படுகிற பொன்னமராவதி நகரில் கடந்த 10 நாட்களாக பொன்னன் அமரன் என்கிற பேரரசன் அவர்களுடைய படை தளபதியாக இருந்த அழகாண்டத்தேவர் என்று சொல்லக்கூடிய பட்டமரத்தானுக்கு எல்லா துறையின் சார்பாக 10 நாள் விழா எடுக்கப்பட்டு இன்றைக்கு 11வது நாளாக முத்தமிழ் பாசறை விழா எடுக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த விழா முழு நிலவு சிலம்பு விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஈகைக்கும் வீரத்திற்கும் பெயர் போன மண் நம்முடைய பொன்னமராவதி மண். இந்த மண்ணில் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் அன்னை தமிழ் மொழியை மேன்மைப்படுத்த வேண்டும், அன்னை தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு இங்கிருந்த தமிழ் ஆர்வர்களால் தொடங்கப்பட்ட முத்தமிழ் பாசறை இன்றைக்கு 16வது ஆண்டை கண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு நாங்கள் அழைத்ததை ஏற்று பல்வேறு பணிகளுக்கிடையிலும் சொன்ன நேரத்தில் மிகச் சரியாக இந்த விழாவுக்கு வந்திருக்கிற மாண்புமிகு கனிம வளத்துறை மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர்களை நம்முடைய பாசறையின் சார்பாக வருக வருக என்று நெஞ்சார வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அமைச்சர் அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருந்ததால் தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற
இந்த பகுதியினுடைய அனைத்து பெருமக்களையும் முதலில் வணங்கி வரவேற்பதோடு பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய சுந்தரி அழகப்பன் அவர்களையும் நம்முடைய வட்டாட்சியர் பெருமதிக்குரிய அம்மா சாந்தா முருகேசன் அவர்களையும் இங்கே வருகின்ற முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினரும் ஒன்றிய கழக செயலாளருமான அன்பண்ணன் அணைக்கிரமணி அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு தோளோடு தோள் நின்று இந்த நிகழ்வு வெற்றியாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவு கனவு கண்டோமோ அதை விட மிக அதிகமாக கனவு கண்டு எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்கி அமைச்சரை பார்ப்பதற்காக இருந்தாலும் சரி என்ன உதவி கேட்டாலும் உடனே செய்து கொடுத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த என் அன்புக்கினி அண்ணன் பேரூர் கழக செயலாளர் அழகப்பன் அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் பாசறையினுடைய அறங்காவலர் குழு தலைவர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் அன்னை மணிக்கல் என்று சொன்னால் மாணிக்கவேலு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமைக்கு சொந்தக்காரர் அண்ணன் மாணிக்கவேலு அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் மேலாள் தலைவர் அன்பண்ணன் மூசு நடராஜன் அவர்களையும் மேலாள் தலைவர் பாலமுடி அவர்களையும் துணைத் தலைவர் அண்ணன் முகமது அப்துல்லா அவர்களையும் துணைத் தலைவர் தம்பி அர்ஜுனன் அவர்களையும் துணை செயலாளர் தம்பி மீனாட்சி சுந்தரம் என்ற ரமேஷ் அவர்களையும் துணை செயலாளர் தம்பி சுப்பையா அவர்களையும் அரங்காவலர் அன்பு தம்பி சோழையப்பன் அவர்களையும் புரவலர் பொறியாளர் வைரவன் அவர்களையும் அரங்காவலர் சுப கனக அவர்களையும் புரவலர் கார்த்திகேயன் அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்று இந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிகச் சிறப்பாக இந்த விழா நடக்க ஒத்துழைப்பு நல்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய அறக்கட்டளையுடைய பொருளாளர் அன்புக்கினிய மாப்பிள்ளை சதாசிவம் அவர்களையும் இந்த விழா குழுவினுடைய பொருளாளரும் மேலாள் தலைவருமான திரு ரமேஷ் அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற சீசு முருகேசன் அவர்களையும் அன்போடு வரவேற்பதோடு நாங்கள் தருகிற தமிழ்ச்சுடர் விருது, இந்த தமிழ்ச்சுடர் விருது என்பது நாங்கள் ஒரு விருது குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் என்ன தொண்டு செய்திருக்கிறார் என்று ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து அந்த ஆய்வின் அடிப்படையில் இங்கே விருது வர இருக்கின்ற பெருமைக்குரிய ஐயா முனைவர் மு பாலசுப்ரமணியன் அவர்களையும் பெருமைக்குரிய சகோதரி முனைவர் பெரிய அழகம்மை அவர்களையும் பெருமைக்குரிய தம்பி சி பசுபதி அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்று மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்க நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பொன்னமராவதி பட்டமரத்தான் விழா குழுவை சார்ந்த அத்தனை பேரையும் நெஞ்சார வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிறார் எங்கள் அன்புக்கினிய மேலாள் தலைவர் மருத்துவர் சு மதியழகன் அவர்களையும் எங்களுடைய புரவலர் புலவர் சி செவந்தியப்பன் அவர்களையும் எங்களுடைய புரவலர் திரு பழ சிதம்பரம் அவர்களையும் நன்றியுரை நிறுத்த இருக்கிற பொருளாளர் பார்த்தசாரதி அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த நிகழ்ச்சி கடந்த 2009 தொடங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும். 2009 தொடங்கி பெருமதிப்புக்குரிய நினைவில் வாழும் மருத்துவர் மு சின்னப்பா அவர்கள் தலைமையிலே 23 உறுப்பினர்களை கொண்டு தொடங்கப்பட்டது எங்களுடைய முத்தமிழ் பாசறை. இந்த முத்தமிழ் பாசறை அரசு பள்ளிகளில் சென்று தமிழ் இலக்கிய விழாவை நடத்தி அந்த இலக்கிய விழாவில் பங்கேற்றிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கி ஒவ்வொரு பள்ளிகளும் விழா நடத்தி கொண்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் 2 நாள் தமிழர் திருநாள் என்று சொல்லி தமிழரை வியக்கும் வகையில் தமிழெண்ணை ஊர்வலம் மற்றும் இலக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து 16 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். அதை போல தமிழ் பாடத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 95 விழுக்காடுகளுக்கு மேல் மதிப்பெண் பெறுகிற மாணவ செல்வங்களுக்கு எங்கள் பாசறையின் சார்பாக பாசறை பட்டயம் என்கிற விருதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த தமிழாசிரியர்களுக்கு தொல்காப்பியர் விருதையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். 14 ஆண்டுகளாக இந்த விருதை வழங்குகிறோம். முதல் ஆண்டு 53 மாணவர்கள் பெற்றார்கள், 16 ஆசிரியர்கள் பெற்றார்கள். கடந்த ஆண்டு 563 மாணவர்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று விருது பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய பொன்னமராவதி பகுதியை சார்ந்த மாணவர்கள், அதில் 126 ஆசிரியர் பெருமக்களும் அந்த விருதை பெற்றிருக்கிறார்கள். அதை போல இன்றைக்கு
தமிழ்நாடு முழுமைக்கும் நம்முடைய அமைப்பின் சார்பாக தமிழ் முறை திருமணங்கள் இதுவரை 7 திருமணங்களை நானும் என் இனிய நண்பர் சீசு முருகேசனும் நடத்தி வைத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இதுவரைக்கும் இந்த ஆண்டு பள்ளிகளில் இதுவரைக்கும் 4 பள்ளிகளிலே தமிழ் இலக்கிய விழாவை நடத்தி இருக்கிறோம் என்பதையும் சொல்லி, இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த நிகழ்வுகளை ஊருக்கும் உலகுக்கும் எடுத்துச் செல்ல வந்திருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களையும், எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற தமிழ் ஆர்வலர் பெருமக்களையும், அண்ணனுடைய வருகைக்காக வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பெருமக்கள் அத்தனை பேரையும், வருகை தந்திருக்கிற மகளிர் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்திருக்கிற எங்களுடைய பாசறையினுடைய புரவலர்கள், அரங்காவலர்கள், உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிற இந்த பொன்னமராவதி பகுதியில் இருக்கிற அத்தனை சேவை சங்கங்கள், லயன்ஸ், ரோட்டரி உள்ளிட்ட அனைத்து சேவை சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகளையும், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்து தந்திருக்கிற காவல்துறை, பத்திரப்பதிவுத்துறை, மின்சாரத்துறை, கல்வித்துறை, வருவாய்த்துறை, பேரூராட்சித்துறை உள்ளிட்ட அத்துணை அலுவலர் பெருமக்களையும் வருக வருக என்று நெஞ்சார வணங்கி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவனோ கொங்கச்செல்வி குடமலையாட்டி அமரன் ஆட்சி செய்த புண்ணிய பூமியை அமரன் கண்ட அழகான ஓருணி அமரகண்டான் ஓருணியின் வளத்தை பொன்னமராவதியின் பெயர் காரணத்தை முத்தமிழ் பாசறை 16 ஆண்டுகளாக கடந்து வந்த செழுமையான பாதையை வரவேற்புரையில் கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய தமிழ் செம்மல் நே. இரா. சந்திரன் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சேரன் செங்குட்டுவன் படத்தை திறந்து வைக்க வருகை தருகிறார் வட்டாட்சியர் வணக்கத்திற்குரிய சாந்தா அம்மா அவர்கள். கற்பு கடம்பூண்ட கண்ணகியின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்க வருகை தருகிறார் புலவர், உறுப்பினர் வணக்கத்திற்குரிய தி. ராஜா அவர்கள். தான் படிக்கக்கூடிய காலத்தில் கொங்கச்செல்வி குடமலையாட்டி தென்தமிழ்பாவை செய்தவர் கொழுந்து ஒரு மாமணியாய் உலகில் கோங்கிய திருமாமணியில் தெய்வம் என்று ஒன்று உரைப்ப இந்த பாட்டை மனப்பாடம் செய்த ராஜா இப்பொழுது கண்ணகியை திறந்து வைக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த விருந்தினர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் வணக்கத்திற்குரிய மாண்புமிகு அமைச்சர் எஸ். ரகுபதி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார். சிலம்பு விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் என்றறியாத இயல்பினலாம் அன்னை தமிழ் மொழியை மேன்மைப்படுத்த வேண்டும், அன்னை தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு இங்கிருந்த தமிழ் ஆர்வலர்களால் தொடங்கப்பட்ட முத்தமிழ் பாசறை இன்றைக்கு 16வது ஆண்டை கண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு நாங்கள் அழைத்ததை ஏற்று பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் சொன்ன நேரத்தில் மிகச் சரியாக இந்த விழாவுக்கு வந்திருக்கிற மாண்புமிகு கனிம வளத்துறை மன்றத்துடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய சுந்தரி அழகப்பனும், ஒன்றிய குழு உறுப்பினரும் ஒன்றிய கிளை செயலாளருமான அன்பண்ணன் அடைக்கலமணி அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு தோளோடு தோள் நின்று இந்த நிகழ்வு வெற்றியாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவு கனவு கண்டோமோ அதை விட மிக அதிகமாக கனவு கண்டு எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்கி அமைச்சரை பார்ப்பதற்காக இருந்தாலும் சரி, எந்த உதவி கேட்டாலும் உடனே செயலாளர் அழகப்பன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் பாசறையினுடைய அரங்காவலர் குழு தலைவர் பெருமதிப்புக்குரிய அண்ணன்
அன்னை மெடிக்கல் என்று சொன்னால் மாணிக்கவேலு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமைக்கு சொந்தக்காரர் அண்ணன் மாணிக்கவேலு அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் மேனாள் தலைவர் அன்பு அண்ணன் மூசு நடராஜன் அவர்களையும், மேனாள் தலைவர் பாலமுரளி அவர்களையும், துணைத் தலைவர் அண்ணன் முகமது அப்துல்லா அவர்களையும், துணைத் தலைவர் தம்பி அர்ஜுனன் அவர்களையும், துணை செயலாளர் தம்பி மீனாட்சி சுந்தரம் என்ற ரமேஷ் அவர்களையும், துணை செயலாளர் தம்பி சுப்பையா அவர்களையும், அரங்காவலர் அன்பு தம்பி சோலையப்பன் அவர்களையும், புரவலர் பொறியாளர் வைரவன் அவர்களையும், அரங்காவலர் சுப கனக அவர்களையும் பாடலாக இருந்து மிகச் சிறப்பாக இந்த விழா நடக்க ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிற எங்களுடைய அறக்கட்டளையினுடைய பொருளாளர் அன்புக்குரிய மாப்பிள்ளை சதாசிவம் அவர்களையும், இந்த விழா குழுவுடைய பொருளாளரும் மேலாள் தலைவருமான திரு ரமேஷ் அவர்களையும் வருகிறவர்கள் என்று அன்போடு வரவேற்பதோடு, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சீசு முருகேசன் அவர்களையும் அன்போடு வரவேற்பதோடு, நாங்கள் தருகிற தமிழ் சுடர் விருது, இந்த தமிழ் சுடர் விருது என்பது நாங்கள் ஒரு விருது குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அவர் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் என்ன தொண்டு செய்திருக்கிறார் என்று ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து அந்த ஆய்வின் அடிப்படையில் இங்கே விருது வர இருக்கின்ற பெருமைக்குரிய ஐயா ஆளுநர் தமிழகம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 16 ஆண்டுகளாக டாக்டர் சின்னப்பா அவர்கள் துவக்கி இன்று அரங்காவலராக என்னை நியமித்து அழகு பார்க்கின்ற நமது பாசனுடைய அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு மிக சிறப்பாக பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நமது சிறப்பாக செய்வார்கள் என்பது நம்பிக்கையை நாயனாக இங்கே மிக சிறப்பு அன்பில் ஐயா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வர முடியல. இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம ஒரு வணக்கத்தையும் வாழ்த்து சொல்லிடலாம். ஏன்னா அவங்க வந்தது பண்ணல, அவங்க அன்பில் தர்மணிக்கு ஐயா நம்ம வீட்டு குடும்பத்துக்கு வந்திருக்கார். 1972 வந்து எங்களுடைய திருமண விழாவில் காலையில் 8 மணியிலிருந்து இரவு மாலை 6 மணி வரைக்கும் எடப்பாடு ஞாபகத்தை பொறுமையாக இந்த ஒரு பெருமை மண்ணுக்கு வந்து இதில் ஒரு நமது நல்ல சுப்பையா அவர்கள் மிக சிறப்பாக அந்த மேடையில் தான் வள்ளுவர் விழாவை மிக சிறப்பாக நடத்தி இந்த எல்லா தமிழ் அறிஞர்களும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பணமராட்சி, ஒரு பெரிய பெருமை. ஏன்னு கேட்டால் இங்கே புறவர்கள் தான் கொஞ்சம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப தமிழ் பற்று உள்ளவங்க இருக்காங்க. அதனால் இந்த விழா இதில் சிறப்பாக நடத்துவது இங்கே கூடியிருக்கிற பொதுமக்களும் மற்ற அன்பர்களும் தமிழ் நண்பர்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள். ஐயா பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா வந்து மிகப்பெரிய ஆற்றல், பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, கவியாஇருந்தாலும் சரி, எது இருந்தாலும் இந்த ஒரு தமிழ் விழாவில் காரைக்குடிக்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படியே நடிப்பார். அவருக்கு நாங்கள் தமிழ் சுடர் விருது கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அழகுமை நம்ம அவருடைய ஆதினேஸ்வர் போயிருந்தாங்க. அவங்க நம்ம பட்டிமன்றத்தில் முதல்ல அவருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். நம்மளுடைய படம் முத்தப்பனை அந்த பகுதியை மிக சிறப்பாக தமிழ் வளர்ப்பதற்கும் மாணவர்களை நல்ல பேச்சாளர்களை உருவாக்குவதற்கும் நமது சீசு முருகேசன் இருக்காங்க. அவங்களும் இந்த விருதெல்லாம் நம்ம இருந்து வளர்ந்தவங்க விருது வழங்குவது இந்த தங்கள் பெருமைப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பசுபதி ஐயா அவர்களுக்கும் தமிழ் தொழில் அவருக்கும் இருக்கும் அனைவருக்கும். அப்புறம் நம்ம புலவர் ஐயா சிவந்தியப்பன் நல்ல தமிழ் பற்றுள்ளவர், நம்மளோட ரொம்ப நேசமாக எல்லா மக்களோடையும் நேசமாக இருப்பவர். அவருக்கும் மற்ற இங்கே அழகப்பன் ஐயா மற்ற எல்லாரும் இருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய நல்ல தமிழால், நயமிகு மொழியால், தன்னுடைய தலைமை உரையை, தான் கடந்து வந்த பாதையை நம்முடைய அன்பிலார் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் வருகை தந்து தனது திருமண விழாவில் பங்கு பெற்ற நெகிழ்ச்சியான சம்பவங்களை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய அரங்காவலர் குழு தலைவர் அருமை மாணிக்கவேலு அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது தன்னை உறுப்பினராக்கி இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருந்த
அழகப்பன் அவர்கள், நகர செயலாளர் அழகப்பன் அவர்கள் இப்பொழுது இந்த நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் புரவலராக தன்னை இணைத்துக் கொண்டு புரவலர்களுக்கான நிதியை ரூபாய் 5000 அதுக்கு மேலே சார் இங்கே பாருங்க சார். சார் அண்ணே இங்கே பாருங்க. அடுத்ததாக நாம் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருதாளர்களுக்கு தமிழ்ச்சுடர் விருது வழங்கும் அற்புதமான நிகழ்வு. முனைவர் பேராசிரியர் பாரதி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் மு. பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு மாண்புமிகு கனிம வளம் சுரங்கத்துறை இயற்கை வளம் சார்ந்த அமைச்சர் வணக்கத்திற்குரிய ரகுபதி அவர்கள் இப்பொழுது விருதுகள் வழங்கி பயனாடை வழங்கி சிறப்பு செய்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று அன்னை தமிழுக்கு பெருமை சேர்த்து வருபவர் பேராசிரியர் முனைவர் ஐயா மோப்பா அவர்கள் இப்பொழுது பொன்னமராவதி முத்தமிழ் பாசறையில் தமிழ்ச்சுடர் விருது பெறுகிறார். கரமொழி எழுப்புறாமே. அடுத்ததாக மேலைச்சுவபுரி கணேசர் செந்தமிழ் கல்லூரி மாணவி இப்பொழுது பேராசிரியர். தன்னுடைய கல்லூரியிலே பயின்று தன்னுடைய கல்லூரியிலே பணிபுரியும் பேராசிரியை வணக்கத்திற்குரிய முனைவர் பெரிய அழகம்மை அவர்களுக்கு இப்பொழுது தமிழ்ச்சுடர் விருது வழங்கி பெருமைப்படுகிறது. அடுத்ததாக மேலைச்சுவபுரி கணேசர் செந்தமிழ் கல்லூரியுடைய மாணவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆசிரியர் பயிற்றுனராக பணிபுரியக்கூடிய பெருமகள் தான் செல்லக்கூடிய பட்டிமண்டபங்களில் எல்லாம் நகைச்சுவையை வெளிப்படுத்தக்கூடிய ஆசிரியர் பயிற்றுனர் சி. பசுபதி அவர்களுக்கு இப்பொழுது பயனாடையும் விருதும் வழங்கி மாமன்றம் பெருமை அடைகிறது. அடுத்ததாக 10-12 வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் வட்டார அளவில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மாண்புமிகு இப்பொழுது தனது திருக்கரத்தால் வழங்கி பெருமைப்படுத்துகிறார். பன்னிரெண்டாம் வகுப்பு அமலன்னை பதின்ம மேல்நிலைப்பள்ளி ஆ. பெமினா ஆ. சர்மினா. அமலன்னை பதின்ம மேல்நிலைப்பள்ளி ரா. சங்கீதா. அமலன்னை பதின்ம மேல்நிலைப்பள்ளி சி. கார்த்திகேயன். அமலன்னை பதின்ம மேல்நிலைப்பள்ளி மா. விக்னேஸ்வரன். அமலன்னை பதின்ம மேல்நிலைப்பள்ளி சே. தங்கராஜ். வலம்புரி வடுகநாதன் மேல்நிலைப்பள்ளி மாணவர் ரா. அன்பழகன். ஆலமயல் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி சி. ஹேமலதா. ஆலமயல் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி திருச்செல்வி பி. திருச்செல்வி. நகரப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி ஆவண்ணா நித்ரா. சடையம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி பாஞ்செல்வி. இவர்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வரிசையா வந்துருங்க. வாங்க வாங்க அப்படியே அங்கே இறங்க. சார் அப்படியே பாருங்க. 12ஆம் வகுப்பு பூலாங்குறிச்சி தியாகராசர் நினைவு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மு. லாவண்யா.
மாணவரால் வர முடியவில்லை என்றால் பெற்றோர் அதற்கான விருதை பெற்றுக் கொள்ளலாம். இது மிக மிக முக்கியமானது என்னவென்றால், தமிழ் பாடத்தில் 100 மார்க்குக்கு ஒரே ஒரு மார்க் மட்டும் நம்ம போட மாட்டேங்கிறாங்க. 100 மார்க் மொத்த மார்க்ல ஒரு மார்க் மட்டும் போட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு வருத்தம் இந்த மாணவ செல்வங்களுக்கு உண்டு. 99 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஏன் நீங்கள் கரவொலி எழுப்பக்கூடாது? சரிங்க பாரு, கரவொலி எழுப்பலாம். சரிங்க பாரு, சார் சார் சரிங்க பாரு, கொஞ்சம் வேகமா, சரிங்க பாரு, கொஞ்சம் வேகமாமா. தன்னுடைய மாணவிக்கு ஆசிரியர் பொன்னாடை அறிவித்து கௌரவம் செய்கிறார். சரிங்க பாரு, சிறப்பு. சார் ஈன்ற தாயில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாய். சரிங்க பாரு, ஈன்ற பொழுதினும் பெரிதுபக்கும் தன் மகனை. பாசறை பட்டயம் விருது பெற்றோருக்கும் விருதை அளித்தோருக்கும் இந்த மாமன்றம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து வருவது வாழ்த்துறை. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் வருகை வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், வாழ்த்துறை வழங்கக்கூடிய பெருமக்கள் 2 மணித்துளிகள் மட்டும் வாழ்த்துறைக்கு எடுத்துக்கொள்ள அன்போடு கொள்ளப்படுகிறார்கள். முதலாவதாக புரவலர் புலவர் சே. செவந்தியப்பன் அவர்கள். நடத்துகிற தமிழ் சுடர் விருது வட்டாரத்தில் அதிக மதிப்பெண், தமிழிலே அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு பாசறை பட்டயம் வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பட்டயம் வழங்கி பாராட்டி பேச இருக்கிற சட்டத்துறை அமைச்சர், இன்று கனிம வளத்துறை அமைச்சர், பெருமைக்குரிய அண்ணன் மாண்புமிகு எஸ். ரகுபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய நகர செயலாளர்களே, தமிழ் சுடர் விருது பெற்றிருக்கிற பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்களே, பேராசிரியை அன்பு தங்கை பெரிய அழகம்மை அவர்களே, அருமை தம்பி பசுபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அறங்காவல் குழு தலைவர் மாணிக்கவேலு அவர்களே, மதியழகன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற பல சிதம்பரம் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த இருக்கிற பார்த்தசாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முழுமையாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிற பாசறை பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 16 ஆண்டுகளாக
முத்தமிழ் பாசறை பொன்னமராவதியில் நிகழ்த்தி வருகிற நிகழ்வுகளை எல்லாம் பாசறை அறங்காவல் குழுவுடைய செயலாளர் அருமை தம்பி சந்திரன் அவர்கள் இங்கே தொகுத்து சொல்லி இருக்கிறார். அதை போல தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற அருமை தம்பி சீசு அவர்களும் முத்தமிழ் பாசறையுடைய நோக்கங்கள் அதன் வழி நின்று தமிழ் வளர்க்கிற பொன்னமராவதியிலே 16 ஆண்டுகளாக முத்தமிழ் பாசறை ஆக்கி வருகிற எல்லா செயற்பாடுகளையும் தொகுத்து சொல்லி இருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களும் நிறைவாக உரையாற்றி அதற்கு பிறகு அவருக்கு இருக்கிற பணிகள் நிமித்தம் செல்ல இருக்கிற காரணத்தினாலே நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காக எல்லோரையும் விழிக்க வேண்டும் என்றாலும் கூட அவர்களை எல்லாம் பேர் சொல்லி விழிக்காததற்கு பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு தமிழ் சுடர் விருது பெற்றிருக்கிறவர்களை பாராட்டி தமிழ் பாடத்திலே அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிற மாணவ செல்வங்களை பாராட்டி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நேரத்தின் அருமை கருதி மிகச் சிறப்பாக தனது வாழ்த்துறையை மிக ரத்தின சுருக்கமாக முடித்துக் கொண்ட வணக்கத்திற்குரிய புரவலர் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வணக்கத்திற்குரிய புரவலர் பல சிதம்பரம் அவர்கள் 2 மணித்துளிகள் மட்டுமே. அனைவருக்கும் மாலை வணக்கம். முருகேசன் சார் 2 மணித்துளியில் 1 மணித்துளியிலே முடிச்சிடலாம். நன்றி. பொன்னமராவதி முத்தமிழ் பாசறை 16ஆம் ஆண்டு இலக்கிய விழா வாழ்த்துறை. பல வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு திகழும் பொன்னமராவதியில் சித்திரை மாதத்தில் முத்திரை பதிக்கும் நிகழ்வாக நடைபெறும் இந்த முழு நிலவு நாள் சிறப்பு விழாவிற்கு பங்கேற்று சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு நமது அமைச்சர் ஐயா திரு எஸ் ரகுபதி அவர்களுக்கும் மற்றும் முத்தமிழ் பாசறை நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, இன்றும் சீரிழமை குன்றாது செம்மாந்து நிற்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் தமிழ் இலக்கியம் ஏற்றம் பெறவும் தொடர்ந்து 14 ஆண்டுகளாக அயராது உழைத்து வரும் பாசறையின் நமது நிர்வாகிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தமிழ் எனும் பேர் இழுக்கும் இந்த வைபவத்தில் வடம் பிடிப்பவர்களில் நானும் ஒரு அங்கமாக இருப்பது எண்ணி பெருமையும் பேர்வகையும் அடைகிறேன். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தமிழ் மொழி மீது பற்றுக்கொள்ள ஊக்குவிக்கும் ஏராளமான செயல்பாடுகளை செய்து வரும் முத்தமிழ் பாசறைக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக புரவலர் மருத்துவர் சுமதி இலகன் அவர்கள் 2 நிமிஷம் வேகமா. கணபதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசியல் மற்றும் பிரமுகர்களுக்கும் பாசறையுடைய தலைவர், செயலர், பொருளர் மற்றும் உறுப்பினர்கள், பல்வேறு சங்கங்களிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாசறை 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய முத்திரையை பதித்து வருவதற்கு இந்த பாசறையினுடைய அனைத்து பிரமுகர்களும் உறுப்பினர்களும் தலைவர், செயலர் எல்லோரும் மிகவும் கடுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த செயல் மென்மேலும் வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த முக்கியமான அங்கமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் சுடர் விருது பெற்றிருக்கின்ற முனைவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் முனைவர் பெரிய தலைமை ஆட்சி அவர்களுக்கும்
ஸ்ரீ திருப்பதி பசுபதி அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய அளவில் தமிழ் பாடத்தில் 99 மதிப்பெண்கள் பெற்று பெருமை சேர்த்து தந்திருக்கின்ற, அதாவது முத்தமிழ் பாசறையின் விழிப்புணர்வால் இந்த பெருமையை சேர்த்திருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. அவர்களுக்கும் மற்றும் இந்த பொன்னமராவதி பாசறையினுடைய அறக்கட்டளையினுடைய செயலாளராக இருக்கின்ற நேரா சந்திரன் அவர்கள் கடந்த ஆண்டு தமிழக முதல்வர் அவர்களால் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த பாசறை மென்மேலும் தொய்வில்லாமல் இதுபோல் தலைத்தோங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புலவர் மருத்துவர் சு. மதியழகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. புனல் நடுவே திருக்குவளை பூமலரும் சிற்றோர், புனல் நடுவே திருக்குவளை பூமலரும் சிற்றோர், அடல் பொழியும் எரிமலையாய் அவதரித்தார். எஞ்சாமல் ஆரியத்தின் இருள்களிக்க அஞ்சுகத்தாய் ஈன்றெடுத்தார். சூரியத்தி பிஞ்சு ஒன்று பள்ளத்தில் இருள் சேற்றில் படுத்துழன்ற நம் தமிழர் உள்ளத்தில் நம்பிக்கை ஒளிபிறக்க நாளெல்லாம் உழைத்திட்டார். அயல்மொழி வல்லாதிக்கத்தை இப்பொழுது நாஞ்சி சம்பத்தவர்கள் வருகை இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வருகையை இந்த மாவட்டம் பதிவு செய்துகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய விழா பேருவை இதோ. பொன்னமராவதி முத்தமிழ் பாசறையில் முழுநிலவு சிலம்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முத்தமிழ் பாசறையினுடைய தலைவர் மாரிமுத்து அவர்களே, முத்தமிழ் பாசறையினுடைய அறங்காவலர் குழு தலைவர் அரமணச்சிம்மன் திரு மாணிக்கவேல் அவர்களே, மருத்துவர் திரு மதியழகன் அவர்களே, புரவலர் திரு புரவர் சிவந்தியப்பன் அவர்களே, புரவலர் திரு பல சிதம்பரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்ச்சுடர் விருது பெற்றிருக்கிற பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியன் அவர்களே, பேராசிரியர் முனைவர் பெரி அழகமணி அவர்களே, திரு ஆசிரியர் பயிற்றுனர் திரு பசுபதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மூசு நடராஜன் அவர்களே, முகமது அப்துல்லா அவர்களே, மீனாட்சி சுந்தரம் என்கிற ரமேஷ் அவர்களே, சோலையப்பன் அவர்களே, சுப கனகு அவர்களே, பாலமுரளி அவர்களே, திரு மே அர்ஜுனன் அவர்களே, திரு சுப்பையா அவர்களே, பொறியாளர் ஆ வைரவன் அவர்களே, கார்த்திக் அன்போ கார்த்திகேயன் அவர்களே, இளங்கோவடிகள் திருவுருவப் படத்தை திறந்து வைத்திருக்கிற புரவலர் அழகப்பன் அவர்களே, சேரன் செங்குட்டுவர் படத்தை திறந்து வைத்திருக்கிற அறங்காவலர் வட்டாட்சியர் சுப சாந்தி அவர்களே, கண்ணகி படத்தை திறந்து வைத்திருக்கிற பாசறை உறுப்பினர் திரு ராஜா அவர்களே, நன்றியுரை ஆற்றிருக்கிற திரு பார்த்தசாரதி அவர்களே, நிகழ்ச்சிக்கு அணுகி தந்து சிறப்பித்திருக்கின்ற எங்களுடைய பாசத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்புக்குரிய அண்ணன் நாஞ்சி சம்பத் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் அடைக்கலமணி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புக்குரிய ஜெயராமன் அவர்களே, பேரூராட்சி தலைவர் சுந்தரி அழகப்பன் அவர்களே, அன்புக்குரிய லோகநாதன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய செயலாளர் தேனிமொழி அவர்களே, இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் இளையராஜா அவர்களே, அன்புக்குரிய அண்ணாதுரை அவர்களே, சிக்கந்தர் அவர்களே, காளிதாஸ் அவர்களே, ஆலவயல் முரளி அவர்களே, தூத்தூர் பழனிசாமி அவர்களே, அன்புக்குரிய சுரேஷ் பாண்டியன் அவர்களே, யாசின் அவர்களே, சுப்பையா அவர்களே, அன்பு சகோதரர் சோலையப்பன் அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்துடைய பழனியப்பன் அவர்களே, அன்புக்குரிய விஜயன் அவர்களே, அரவிந்த் அவர்களே, சுந்தரி ராமையா அவர்களே, முத்தையா அவர்களே, இன்னும் ஏராளமாக நாங்கள் பேர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற நண்பர்களே, இன்றைக்கு நான் இங்கே வருகிற பொழுது 2021 தேர்தல் நேரத்திலே பொன்னமராவதியிலே அமரகண்டான் ஊரணியை சுற்றி நடைபாதை அமைத்து அதை போல அங்கே தடுப்புக்காக அங்கே கம்பிகள் அமைத்து பொன்னமராவதி மக்கள் காலை நேரத்திலே அதை சுற்றி வருகின்ற வாய்ப்பை
நடைபயணம் செய்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொன்னோம். அதை நிறைவேற்ற முடியுமா என்று அன்றைக்கு நினைத்தேன். பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும். அதை போல புதிதாக வாரச்சந்தையை உருவாக்கி தர வேண்டும். அதை போல இங்கே மின்மயானம் உருவாக்கி தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்று எண்ணிக்கொண்டே அந்த தேர்தல் களத்திலே நாங்கள் நின்றோம். உங்கள் ஆசையோடு நாங்கள் வெற்றி பெற்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். அன்றைக்கு சட்டத்துறையுடைய அமைச்சராக இருக்கின்ற வாய்ப்பை எனக்கு உங்களுடைய ஆசையோடு உங்களுக்கு உழைப்பதற்காக வழங்கினார்கள். நான் சொன்ன அத்தனையும் செய்வதற்கு அந்த பொறுப்பு எனக்கு உறுதுணையாக இருந்தது. பொன்னமராவதி வளர்ச்சியிலே எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் இத்தனை பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 8ஆம் தேதி என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டத்திற்கு பதிலாக நீதி நிர்வாகத்தையும் நீ பார்த்துக்கொள், சிறைத்துறையும் நீ பார்த்துக்கொள், ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையையும் பார்த்துக்கொள், கூடுதலாக இயற்கை வளங்கள் துறையையும் பார்த்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிற அமைச்சர் பொறுப்பு என்பது இயற்கை வளங்கள் துறை. கனிமங்கள் அன்று சுரங்கங்கள் இருந்தாலும் அதற்கு டிசிக்னேஷன் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர். எனவே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இன்றைக்கு சட்டத்துறையிலேயும் நாங்கள் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறோம். இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக ஒரு ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ஆளுநர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே ஒரு சட்டமன்றம் இயற்றுகின்ற அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நான் சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பெற்று தந்திருக்கிறேன் என்பது திருமயம் தொகுதிக்கு பெருமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது போன்ற பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் இந்த 4 ஆண்டு காலத்திலே பெறப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் பாசறை நண்பர்கள், நானும் நம்முடைய சகோதரர் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்களும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவரும் ஒப்புக்கொண்டார். என்னிடத்திலே 2 தினங்களுக்கு முன்னாலே கூட திருநெல்வேலியிலே காலையிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாளை 6 மணிக்கு நான் பொன்னமராவதிக்கு வந்துவிட்டு 7 மணிக்கு திருச்சிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரை தேனிக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் இன்றைக்கு இங்கே வர இயலவில்லை என்பதை அவர் சார்பிலே நானும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவரும் தேதியை ஒப்புதல் கொடுத்தால் கண்டிப்பாக வந்துவிடக்கூடியவர். குறிப்பிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரிலே அவர் இன்றைக்கு தேனி செல்ல வேண்டிய சூழ்நிலை என்ற காரணத்தாலே தான் அவர் இங்கே வர இயலவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே எப்போதுமே நான் முத்தமிழ் பாசறை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர் தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்கங்கள் போன்ற இடங்களுக்கெல்லாம் போகின்ற பொழுது பொதுவாக ஏதாவது பேசிவிட்டு வந்து விடுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு காலையிலே தான் பார்த்தேன், முழுநிலவு சிலம்பு விழா என்று இந்த விழாவுக்கு அழைப்புதலை அளித்திருக்கிறீர்கள். அப்ப நான் இங்கே வேறு எந்த தலைப்புக்குள்ளேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே முழுநிலவு சிலம்பு விழா இந்திர விழாவினுடைய பெருமைகளை இங்கே எடுத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். இந்திரா விழாவினுடைய பெருமை என்பதை இன்றைக்கு வெளிக்கொணர்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பூம்புகாரிலே இந்திர விழா என்பது பிரசித்தமாக இருந்த ஒன்று. சிலப்பதிகாரத்திலே இந்திர விழாவினுடைய பெருமையை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். கோவலன் மாதவி பிரிவுக்கு காரணம், கோவலன் கண்ணகி மீண்டும் சேர்வதற்கு காரணம் இந்திரன். அதுதான் சித்திரை முழுவெல்லாம் முப்பெரும் விழா என்று அன்றைக்கு கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு இந்திர விழா என்பது நம்முடைய முத்தமிழ் பாசறை. நாங்கள் தமிழையும் மறக்கவில்லை, தமிழ் மண்ணையும் மறக்கவில்லை, கண்ணகியையும் மறக்கவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே அந்த சிலம்பு செல்விக்கு இன்றைக்கு நீங்கள் முத்தமிழ் விழா எடுத்திருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் சிலப்பதிகாரம் ஒன்றுதான் மூவேந்தனுக்கும் பொதுவான ஒரு காவியம். சோழ, பாண்டிய, சேர 3 நாடுகளுக்கும் முத்தமிழ் நாட்டுக்கும் பொதுவான ஒரு காவியம் நம்முடைய கண்ணகியினுடைய காவியம். ஏனென்றால் சோழ நாட்டிலே பிறந்தவர், பாண்டிய நாட்டிலே தான் யார் என்பதை ஆற்றலோடு நெருப்போடு விளையாடி மதுரையை கொளுத்தி தன்னுடைய கட்டின் பெருமையை நிலைநிறுத்தியவர்.
அதற்கு பிறகு சேர மண்ணிலே அந்த கோபம் தனிந்து அங்கே நுழைகிறது. எனவே சேர சோழ பாண்டிய நாடுகளுக்கு சொந்தமான ஒரு தமிழ் பெண்ணினுடைய கற்புக்கரசியினுடைய விழாவாக நாம் முத்தமிழ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த முத்தமிழ் விழாவுக்கு வருகின்ற பொழுது நேற்றைய தினம் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் சென்னையிலே வள்ளுவர் கோட்டம். அந்த வள்ளுவர் கோட்டத்திலே இருந்து நான் நினைத்தேன், நாளைய தினம் நாம் முத்தமிழ் விழாவுக்கு செல்ல வேண்டும், நாம் எதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்துக் கொள்வோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே இடத்திலே வள்ளுவர் கோட்டத்திலே இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் கலைஞராலே உருவாக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதியாலே ஏறக்குறைய 80 கோடி ரூபாய் செலவிலே பழமை மாறாமல் இன்றைக்கு அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்கு இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழுக்கு முக்கியத்துவம் தருகிற ஒரு அரசு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. அங்கே இருந்து பார்த்தேன் 133 அடி உயரத்திலே நம்முடைய பிரம்மாண்டமான வள்ளுவர் சிலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரி கடற்கரையிலே தலைவர் கலைஞர் அமைத்திருக்கின்றார். அதிலே மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற உலகமே அதிசயித்து வியந்து பார்க்கின்ற அந்த கண்ணாடி பாலத்திலே அந்த கடலிலே சென்று வள்ளுவருடைய சிலையை அண்ணாந்து பார்க்கின்ற பொழுதுதான் அங்கே வள்ளுவரையும் நான் காண்கிறேன். அந்த வள்ளுவர் சொல்லுகிறார், வாஞ்சையோடு வழிமறித்து வினா எழுப்பினார், செல்வது எங்கே என்று வள்ளுவர் கேட்கின்றார். முத்தமிழ் விழாவிற்கு காவிய தலைவி கண்ணகியினுடைய விழாவுக்கு சிலம்பு விழாவுக்கு செல்கிறேன் என்று சொன்னேன். ஓ முத்தமிழ் விழாவா? அங்கு பொதுமறையாம் வள்ளுவரை பற்றி சமய தத்துவங்களை சமயச்சாயம் இல்லாமல், பொதுமறையாம் வள்ளுவரின் சமய தத்துவங்களை சமயச்சாயம் இல்லாமல், ஓர் குறி ஓர் அடையாளம் இல்லாமல் படைத்திட்ட பாங்கினையும் பகிர்வீரோ என்றார். நான் அதற்கு சொன்னேன், வள்ளுவரை போற்றுவதையும் வள்ளுவம் வழி நடப்பதையும் வாழ்நாளில் வழித்துணை என வழிநடத்திடும் திராவிட சித்தாந்தத்தில் வழிவந்தவன் நான். திராவிட சித்தாந்தத்தில் வழிவந்தவன் நான். இருப்பினும் யாவற்றை காட்டிலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உன்னத உயர்கருத்தினை உள்ளும் நாளெல்லாம் உலகிற்கு உரைப்பதே உயிர்ப்புடைய நாளென்ற உணர்வுடன் உலவுகின்றோம். உண்மையிலே என்பதை கேட்டு கலிப்புடன் அப்புறம் நகர நான் பயணத்தை தொடங்குகிறேன் என்று சொன்னால், வள்ளுவருடைய அந்த சிலை இன்றைக்கு 133 அடி உயரத்தில் இருக்கின்ற அந்த சிலையை இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டுகிற அதிசயமாக குமரிக்கடலில் எதிர்கொண்டிருக்கிற அந்த படைக்கப்பட்டிருக்கிற திருவள்ளுவர் சிலையை இன்றைக்கு கண்ணாடி பாலத்திலே சென்று பார்க்கிற பொதுமக்களுடைய எண்ணிக்கை ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கிலே சென்று பார்க்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு குமரி முனை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் தன் பக்கம் ஈட்டி இருக்கிறது, வள்ளுவன் பக்கம் கொண்டு வந்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கொஞ்ச தூரம் போனேன், அங்கே கம்பரை பார்த்தேன். எப்பொழுதுமே கம்பர் என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் கம்பராமாயணம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சிலர் சொல்வார்கள், கம்பர் எழுதியது என்ன, சேக்கிழார் எழுதியது என்ன என்று கேட்டால் அதுக்கெல்லாம் புதிய புதிய கதைகளை சொல்லுவார்கள். ஆனால் கம்பராமாயணத்தில் எங்களுக்கு பிடித்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புகழோடு ஐவரானோ, முன்பு பின் குன்று குசுவான் மகனோடு அறுவரானோ, எம்முறை அன்பின் வந்த அகன் அமர் காதலைய நின்னோடு எழுவரானோ என்று முருகனை பார்த்து சொல்லுகிற பொழுது, ராமன் நான் அரச வம்சத்திலே பிறந்தவனாக இருந்தாலும், எனக்கு சகோதரர்கள் இருந்தாலும், நான் சுக்ரீவனையும் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன், முகனையும் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன், விபீடனையும் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரே, அதுதான் எங்களுடைய திராவிடம். எல்லோரும் ஒன்று, நமக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. நாம் அண்ணன் தம்பிகள். நம்முடைய உடலிலே ஓடுவது எல்லோருக்கும் சிவப்பு ரத்தம் தான். ஒருவருக்கு பச்சை ரத்தம், இன்னொருக்கு மஞ்சள் ரத்தம் கிடையாது. எனவே சமுதாயத்திலே நீங்கள் யாரையும் ஒதுக்கி வைக்காதீர்கள். நாம் எல்லோரும் ஒன்று என்கின்ற அந்த உயர் கருத்தை அங்கே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த கபனிடத்திலே சொல்லிவிட்டு அங்கே வந்தேன். தேமரு துறையல் மார்பன் திருமண கோலம் தான காமூர் மனத்தான் போல கதிரவன் ஒதுக்குவதுதான் என்று சேக்கிழார் எழுதிய புராணம், பெரிய புராணம். நான் சொல்வது கம்பர் எழுதிய சிறிய பெரிய புராணம் அல்ல. சிலருக்கு சொல்வார்கள்
கம்பர் பெரிய புராணத்தை எழுதினார் என்று அவர்கள் யார் என்று அந்த மேதாவிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்திலே சுந்தரருடைய திருமணத்தை காண்பதற்காக சிவன் வருகிற பொழுது இந்த பாடல் வரிகளை அங்கே சொல்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வருகிற பொழுது கடற்கரை ஓரம் கண்ணகி சிலையை பார்த்தார். ஒரு காலத்திலே மூட்டை கட்டி வைத்து நம்முடைய மியூசியத்திலே அங்கே வீட்டிலிருந்த கண்ணகி, அதாவது மூளையிலே முடக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணகி, அந்த கண்ணகி சிலையை நாங்கள் மீட்டுக் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையும் இன்றைக்கு தலைவர் கலைஞருக்குத்தான் கிடைத்தது. ஒரு காலத்திலே சேரன் செங்குட்டுவர் இமயமலைக்கு சென்று கனகவதியின் தலைவிலே கல்லை சுமந்து வந்து கண்ணகிக்கு சிலை வடித்தான் என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். ஆனால் அந்த கண்ணகி தன் கண்ணிலே படக்கூடாது என்பதற்காக மியூசியத்திலே சாக்கு மூட்டையிலே கட்டி வைத்திருந்த காலத்திலே ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கண்ணகி சிலையை கொண்டு வந்து இருந்த இடத்திலே அதே போல அந்த கைவிரலை நீட்டிக்கொண்டு தலையை விரித்துக் கொண்டு மதுரை வீதிகளிலே எப்படி கண்ணகி சென்றாலோ அதே கண்ணகி சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்த பெருமை தலைவர் கலைஞர். அதுதான் இன்றைக்கு இங்கே நீங்கள் சிலம்பு விழாவாக கொண்டாடுகிற அந்த சிலம்பு செல்விக்கு இந்த அரசு செய்திருக்கிற பணி என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இன்னும் சொல்ல போனமையானால் நம்முடைய சிலப்பதிகாரத்திலே கண்ணகியினுடைய கதையை, நான் கண்ணகியினுடைய காவியத்தை 3 நாடுகள் புத்தமிழும் கொண்டாடும் நாடு என்று சொன்னேன். ஏன் என்று சொன்னால் அதை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். எப்போதுமே சூரிய வணக்கம் சொல்லித்தான் சந்திரனுக்கு வணக்கம் சொல்வார்கள். ஆனால் சிலப்பதிகாரத்தில் சந்திரனுக்கு வணக்கம் சொல்லி சூரியனுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வாழ்த்து காரணம், முதலிலே கண்ணகியுடைய வாழ்க்கை என்பது திங்களை போற்றுதும் கொங்கு அல்வார் சென்னிகுலர் வெண்குடை போற்றியில் அங்கன் உலகளித்தலான் என்று திங்களை போன்ற ஒரு குளிர்ச்சியான தூய்மையான அந்த வாழ்க்கையை கண்ணகி சோழ மண்டலத்திலே வாழ்ந்தால் செய்தார். அங்கே கண்ணகிக்கு பிரிவு ஏற்பட்டது. அதன் பிறகு மீண்டும் சேர்ந்தார்கள். இங்கே இருக்க வேண்டாம் என்று மதுரைக்கு சென்றார்கள். அது புகார் காண்டம், இது மதுரை காண்டம். மதுரை காண்டத்திற்காக அவர் கொடுத்திருப்பதுதான் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்று மேரிகுளம் திருதலான் என்று காவிரியை போல காவிரியையும் அங்கே இருக்கக்கூடிய ஞாயிறையும் இணைத்து போற்றுகின்றார் செயல். என்ன வெப்பம், ஞாயிறு சூரிய வெப்பம். எனவே அந்த வெப்பத்தை மதுரையிலே கண்ணகி கற்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால் மதுரை பற்றி எரிந்தது உண்மை. எனவேதான் முதலிலே குளிர்ச்சியை தந்து அடுத்து வெப்பத்தை ஞாயிறை தந்திருக்கின்றார் நம்முடைய இளங்கோவடி. அடுத்ததாக கண்ணகி சாந்தமடைந்த இடம்தான் சேரநாடு. அதற்கு மாமலை போற்றுவதும் மூமணி வேலி உலகிற்கு அவனடி போல் மேல் நின்று தான் சுழத்தலாம் என்று வஞ்சிக்காண்டத்திலே வருகின்ற வரிகளையும் இறைவணக்கத்திலே கொண்டு வந்து புகுத்துகிறார். இயற்கையைத்தான் அங்கே இளங்கோவடிகள் வணங்குகிறார். ஞாயிறை வணங்குகிறார், திங்களை வணங்குகிறார், மாமலையை வணங்குகிறார். ஆனால் 3 காண்டங்களாக சோழ நம்முடைய புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் என்று 3ஆக பிரித்து 3க்கும் முத்தான கவிதை வரிகளையும் தந்து கண்ணகி காவியத்தை நாம் அத்தனை பேரும் படிக்கின்ற ஆட்களை நமக்கு தந்திருப்பவர் நம்முடைய கம்பராமாயணம், நம்முடைய சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த சிலம்பு செல்விக்குத்தான் இன்றைக்கு இங்கே நாங்கள் விழா எடுத்திருக்கின்றோம். சோழர் காலத்திலே இந்திர விழா கொண்டாடப்படுவதைப் போல பொன்னுமராவதியிலே முத்தமிழ் பாசறை, அதை மறக்காமல் நாங்கள் தமிழ் வாசம் மறக்காதவர்கள், தமிழ் பற்று மறக்காதவர்கள் என்பதை முத்தமிழ் பாசறையினுடைய இந்திர விழா நிகழ்ச்சி மூலமாக, இந்த சித்திரை முழுவிழா முப்பெரும் விழா மூலமாக அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. அமர்கண்டான் நடைபாதை, மின் மயானம், புதிய பேருந்து நிலையம், புதிய சந்தை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள், இந்திர விழா ஊரெடுத்த காதை, தமிழையும் மறக்க மாட்டோம், தமிழ் மண்ணையும் மறக்க மாட்டோம், சிலம்பையும் மறக்க மாட்டோம் என்ற பொன்மொழிகள், சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் கற்பின் திறங்காட்டி சேர நாட்டில் முழு முதல் தெய்வமான சிறப்பு கதை, 133 அடியில் வள்ளுவனை தன்னை
உலகிற்கே அறிமுகப்படுத்திய அற்புத கலைஞர், உலகமே அதிசயிக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்திய கண்ணாடி பாலம் என அனைத்து பதிவுகளையும் மிக சீரோடும் சிறப்போடும் நிகழ்த்திய இந்த நிகழ்வு விழா பேருரை என்பது உண்மையிலேயே சிலப்பதிகாரத்தின் ஒரு ஆய்வு களமாகவே திகழ்ந்திருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது ஒன்றிய செயலாளர் அடைக்கப்பட்டவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். பேரூராட்சி தலைவர் சுந்தரி அழகப்பன் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். வட்டார கல்வி அலுவலர் ராமதிலகம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுடைய இனிய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து சிலப்பதிகாரத்தின் முத்தாய்ப்பான செய்திகளை முத்து முத்தாக இந்த மாமன்றத்தில் முத்துமணி மாலையாக கோர்த்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய கனிம வளம் சுரங்கத்துறை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சருக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யும் நேரம் இது. அரங்காவலர் குழு தலைவர் அருமை மாணிக்கவேல் அவர்களும் மேனாள் தலைவர் மூசு நடராஜன் அவர்களும் இந்த அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தி தருகிறார். நன்றி நவிலும் நேரம் கோ பார்த்து சார். சரிங்க பாருங்க. பொன்னமராவதி முத்தமிழ் பாசறையின் 16ஆம் ஆண்டு முழு நிலவு சிலம்ப விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் தமிழ்துறை விருது வழங்கிய அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் பெரிய அழகம்மை அவர்களுக்கும் திரு சி பசுபதி அவர்களுக்கும் தமிழ்துறை விருது வழங்கி விழா பேருரையாற்றிய மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ஐயா எஸ் ரகுபதி அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கிய அரவணச்செம்மல் அருவேர் மாணிக்கவேல் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய புலவர் சே சிவந்தியப்பன் அவர்களுக்கும், மருத்துவர் சு மதியளவன் அவர்களுக்கும், திரு பல சிதம்பரம் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த வட்டாட்சியர் திருமதி சாந்தா அம்மை அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சியை உறுதுணையாக ஒத்துழைப்பு நல்கிய திமுக நகர செயலாளர் அண்ணன் திரு அழகப்பன் அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சியை ஒத்துழைப்பு வழங்கிய அண்ணன் ஒன்றிய செயலாளர் திரு அடைக்கல்மணி ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அனைத்து உறுப்பினர்கள், அரங்காவலர்கள் மற்றும் புரவலர்கள் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்து அனைத்து நன்மைகள் பணித்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும், இவ்விழாவினை பல்வேறு உலகுக்கு எடுத்துக்காட்டும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும், காவல்துறை அன்பர்களுக்கும், ஒளி அமைப்பு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வு இப்பொழுது உடனடியாக தொடங்குகிறது. அரங்காவலர் குழு தலைவர் அருமை மாணிக்கவேல் அப்படியே மேடையில் இருக்கும். விழா குழு தலைவர் கருப்பையா அவர்கள், பாசறை தலைவர் பல தேனப்பன் அவர்கள், புரவலர் டி செல்வகுமார் அவர்கள். Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Ilijaga. Kiravani Alaju Iliraja. Kiravani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share.